இல்ல இல்லப்பா இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துட்டு கிளம்பு. மருத்துவமனை வாசலில் திடீரென்று சுருண்டு விழுந்த நபர். அருகில் சென்று பார்த்தவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. இது உனக்கு வீடா? இது இது உனக்கு வீடா? இல்ல 6 மணிக்கு மேல வண்டி ஓடாது. 6 மணிக்கு மேல அவனோட முகமே வேற மாதிரி அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி தான். 6 மணிக்கு மேல ஆட்டோ வராதாமல்ல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. அடுத்த சாமியார் கொட்டாய் பகுதியை சேர்ந்த 55 வயதான ஆட்டோ ஓட்டுநரான ரவி 6 மணிக்கு மேல ஃபுல் போதையில அரசு மருத்துவமனை வளாகத்துல படுத்து உறங்குறது வாடிக்கையா வச்சிருக்காரு. குடியில பார்வையாளர்கள் சாப்பிடுற அறைக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி மது படுத்து கிடந்ததா கூறப்படுது. இதை பத்தி அந்த பகுதியில இருக்கவங்க பாதுகாவலர்களுக்கு தகவல் கொடுக்கவே தகவலின் பேர்ல பாதுகாவலர்கள் நல்ல குடியில இருந்து ஆசாமியை எழுப்பி இருக்காங்க. ஆனா தலைக்கேறிய போதையில என்ன பேசுறோம்னு தெரியாம 6 மணிக்கு மேல வண்டி வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கிருந்த ஊழியர் ஒருத்தர் அவர் எழுப்பின நிலையில ஆட்டோல உட்கார வச்சிருக்காரு. அப்பயும் உட்கார முடியாம உட்கார்ந்துருக்காரு இந்த நபர். டிரைவர் சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்த உடனே கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு இவர் போய் முன்னாடி உட்கார்ந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அடி ஜூட் அப்படின்னு ஆட்டோ எடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம போதையில ஆட்டோ ஓட்டுறாரு. கரெக்டா போவாரா இல்லையான்னு பார்த்தா ரொம்ப கரெக்டா, அதுவும் நைட் டைம்ல எங்கேயுமே பிசில் தட்டாம ஆட்டோ ஓட்டி இருக்காரு. ஆள் நடமாட்டம் இருக்கிற அந்த சாலையில ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மது போதையில போன உடனே போலீசார் இவர் மேல மதுல வண்டி ஓட்டியிருக்காரு அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு மருத்துவமனையில அலப்பறை செஞ்சதுக்காகவும் இவர் மேல வழக்கு பாஞ்சிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.